வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைக்கும் என்ன சொல்கிறது, பயணத்தோடு சேர்ந்த ஒரு காணொலி என்று தான் சொல்லணும். நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம். ஏனென்றால் மகனுக்கு நாளைக்கு விளையாட்டு போட்டி, அதோட அவருக்கும் கொஞ்சம் பொருட்கள் வேண்டி இருக்குது. அதோட இந்த கருவாட்டு கடைக்கு ஒரு கப்பு வேணுமே. பொதுவாக கொஞ்சம் பொருட்கள் வாங்க போகிறோமே, அது தொடர்ச்சியாக பார்க்க தெரியும் நாங்கள் என்னென்ன பொருள் வாங்குறோம்னு சொல்லி. நாங்கள் போய் பஸ்ஸில் தான் இப்போ போகிறோமே. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நாங்கள் இந்த பொருட்கள் வேண்டுறேன்ட்டு நாங்கள் போகிற முதல் தடவையாக இருக்குமே இது. நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறது பொருள் வாங்குறேன்னு சொன்னால் இன்றைக்கு அதான் இருக்கு. அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ போகிறதுல இருந்தால் அப்படியே உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் இன்றைக்கு வேண்ட போகிறோம்ன்றதை அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. வாங்க அப்படியே போவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வர்றதுக்கு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோமே. இதில் இஞ்சால் போனால் அப்படியே பவனியா பக்கம், இஞ்சால் போனால் அப்படியே யாழ்ப்பாண பக்கம். இங்கே பாருங்க ஆட்டு புள்ளியாக்கள்லாம் ரோட்டில் போய் கொண்டிருக்கணும். எல்லாம் மேய்ச்சலுக்கு இப்போ தான் போயினோம். பாருங்கள் எப்படி ரோட்டில் மாறி போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஒன்று வருது, பார்ப்போம் எங்கேதே பஸ் ஒன்று வருங்க. இல்லை இது ஸ்பெஷல் பஸ். இல்லை லைன் பஸ் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்துட்டோம். இதுதான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இப்போ இறங்கியாச்சு டவுனுக்குள்ளே. இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம். முதல்ல என்ன செய்வோம்? முதல் கருவாடு கடைக்கு போவோம். அடுத்தது தான் முக்கியமான ஒரு பொருட்கள் பண்ணுற இது உண்டு. என்ன கேமரா பார்த்துக்கொண்டு அப்புறம் வாகனம் படி ஆடி ஓட்டுறக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே பலசர கடைகள் இருக்குது. 5 மணி 4:45 4:40 திரும்ப வேணும். அதுதான் அப்படியே 6 மணி ஆகும் நினைக்கிறோம் பஸ் வர. இதில் ஃபுல்லாகவே கருவாட்டு கடையெல்லாம் வாசம் வருது. இங்கால அங்கால எல்லாம் ஃபுல்லாக கருவாட்டு கடையெல்லாம் இங்கே வரும். எந்த கடைக்கு போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். நாங்கள் இப்போ இந்த கருவாட்டு கடைக்கு தான் போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு பரணி ஸ்டோர். இந்த லைன் ஃபுல்லாகவே கருவாடு கடை இருக்குது. ஃபுல்லாக கருவாடு கடை. அதை விட எல்லா கடையிலையும் எல்லா கருவாடும் எல்லா வகையான கருவாடுகளும் இருக்கும். நாங்கள் இந்த கருவாடு கடைக்கு போவோம். அங்கே எல்லாம் கருவாடு கடை. இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் ஸ்டார்டிங் இருக்குது. அங்கே வருங்க. அது எம்பி பெரத்துறை கருவாட்டு விற்பனை வணிகம் பண்ணுறது. நாங்கள் இப்போ போவோம் உள்ளுக்கு இதுக்கு. அதோட இந்த கருவாட்டு கடையிலெல்லாம் இருக்கிற இடம் அங்கே பார்த்தீங்கன்னா சத்திர சந்தி சொல்கிறது. ஏன்னா நாங்களே நீங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு உள்ளே போவோமே. பார்த்தா 2 பக்கமுமே கருவாடுகள்லாம். ஆனால் உள்ளுக்கு விதவிதமான கருவாடுன்னு சொல்கிறேன். போய் பார்த்து கொண்டு அப்படியே வருவோம். கருவாட்டு என்னன்னு சொல்றது இங்கெல்லாம் ஃபுல்லாவே இருக்குது. இதெல்லாம் கட்டா பேர கருவாடு. என்ன எந்த பெரிய கருவாடுன்னு பாருங்க. மீனை விட கருவாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட். அது என்ன அப்போ ஃபுல்லாகவே கருவாட்டுக்கு தான் கூடுதலாக கருவாடு கூடுதலாக இதை தான் எடுப்பினோம். ஒரு டேஸ்டான இது. இதுதான் முழு மீன். இது முழு மீன். சரியோ? இதை இப்போ பிரித்து இப்படி கிடக்கு. இதை அந்த முள்ளை இப்படி பிரிக்கிறது இந்த காய்கறியாக காய் மண்டதுக்காக. சேர்த்து வட்டி வட்டி போடுவோம்.
சரியா காயம்ன்றதுக்காக. மற்றது இவ்வளவு பெரிய கருவாடு உண்மையிலேயுமே நல்லா காஞ்சிருக்கு. நல்லா பாரு அமர்த்தி பாரு, நல்லா காஞ்சிருக்கு. காய அடிஞ்சு எடுக்க ஆயிடும் சத்தத்தை பாரு. இல்ல உங்களுக்கு இப்படி பிடிச்ச மாதிரியே சில காயாத கருவாடுன்னா ஒரு நசியல் பருவம் இருக்கும். இது பெரிய சாதாரணமா என்ன விலை போய் கொண்டிருக்கு இதோ இது பிரியாணி மாறிக்கொண்டு போகும். இது நாங்க 4000 ரூபா 4500 கொடுப்போம். ஒவ்வொரு இதுகளை பொறுத்து இருக்கு, நாளுகளை பொறுத்து. இது அங்க சந்தையில இதுன்றது இது பருத்துறை எல்லாம் போய் எடுத்துட்டு வாரது. நான் பச்சை மீன் எடுத்து வந்து இங்க ஆளை வச்சு கீறி போடுறோம். கருத்து கருவாடோ ஆளை வச்சு கீறி போடுறது. ஆளை வச்சு கீறி போடுறது என்னதுன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்புகள் கணக்காக போடுறது. இது கட்டாப்பாரு, இது வந்து கருங்கணிப்பாரு. இது அந்த இது கருங்கணிப்பாறை தங்கச்சி. இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா கூடுதலா கருங்கணிப்பாறை எல்லாம் இந்த கூழுக்கு போடுவீங்க இல்ல. இது இந்த எக்ஸ்பெக்டிங்கா இருக்கிற ஆக்களுக்கு அவைக்கு அட்டென்ட் பண்ண பிள்ளைகள் இருக்குல்லோ அவைகளுக்கு, அதாவது பத்திய சாமான் இதையும் பேர் முழுசா கொடுத்தாரு. இதுதான் முழு மீன். கருங்கணிப்பாறைன்றது இந்த இடத்துல கருக்கு இருக்கு. இதுல எத்தனையோ இனம் இருக்கு. அதுக்குள்ள இந்த பாறை தேவையான நல்ல ஒரு பேரக்கருவாடு. இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு வயிற்றுக்கோ விற்கணுங்கள் அதுகள் செய்யாது. அந்த குழந்தை கிடைக்கிற ஆக்கள் இருக்கணும் இல்லை, அவைக்கு கிடைச்ச ஆக்களுக்கு மீனும் டேஸ்ட், மீனும் டேஸ்ட்டோ இது டேஸ்ட். மற்றது இது மாசி, இது மாலதியும் மாசி. இதில் கன விதத்தில் இருக்குது இந்த மாசியில். இது வந்து விலை குறைஞ்ச மாசி. இதில் 4000 5000 6000 ரூபாய்க்கும் மாசி இருக்கு. சரியோ மாசி இது மாலதியில் தான் இந்த பாரத். சரியோ இந்தாங்க நல்லா காஞ்சி போச்சு. இந்த பட்டிக்கு அந்த பார்க்க பாரு, இந்த பாரு. அது ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. இது வந்து சாவாளங்க. இது குட்டுகளுக்கு பொரிக்க சொல்லப்பட்ட சாமான். இது சரியான இது கழிவு கட் பண்ணி போட்டு பொரிக்க வேண்டிய பேர். இது வந்து மாலதி. இது வந்து விலை கூட. இது விலை கூட. உண்மையிலே இந்த அப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கும். இது கலக்காமலோட நீங்க கூடுதலா இப்ப உங்கள்ட்ட வந்து எடுக்க வந்து குறைச்சு கொடுப்போம். தொகையா எடுக்கணும்னு சொன்னா அவைக்கு ஒரு இது இருக்குதானே, டிஸ்கவுண்ட் இருக்குதானே. இது இருக்கு. இதுவும் வந்து மாசிக்கு மணந்து பாருங்க மாசி. நம்பர் 1 குவாலிட்டி இது. இது வந்து செமந்தி அந்த அந்த வாசம் அடிக்குது எனக்கு. டின் மீன் மாதிரி. சாப்பிட்டு பாரு, சாப்பிடுங்க. இது நல்ல பொருள். அப்படியே சாப்பிடுங்க. ஒன்று போல அதில் களி கொண்டு நல்லா இருக்கும். சும்மாவும் சாப்பிட்ற வேண்டி மற்றது இதால பேரம். இது தம்பி இங்கே அந்த சைஸில் இது இதுகள் வந்து இது சொல்கிறது ஊசி கட்டாண்டு. இதுவும் வந்து எமர்ஜென்சி உப்பு போடாமல் இதையும் உப்பு போட்டால் வெள்ளை அடிக்கும், உப்பு போடாட்டி சிவப்பாகவே இருக்கும். இது வந்து இதை விரும்பி எடுக்குங்கள். இதை நீர் ஒரு புட்டுக்கு பொரிக்க கொள்ள சுட்டு போட்டு தண்ணும் கூட அந்த மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். இது கருங்கணிப்பாறை. சில பேர் தலையை விரும்பாயினம். முதல் நான் தலையோட காட்டுனானല്ലോ இது தலையை விரும்பாயினம் சில பேர். ஏனெண்டா வெயிட் பிரச்சனை அனுப்புறேன்னா வெயிட் பிரச்சனை. இது தலையே இல்லாத கருங்கணிப்பாறை. சரியோ இந்த பேரும் நிறைய இருக்குதாங்க. 6-7 ஐட்டம் இருக்கு பாறையில். மற்றது இங்கே பாரு, இது ஊர் நெத்தலி, பருத்தத்துறை நெத்தலி. தலை நொல்லுனது நாகர்கோவில், குடத்தனை, அம்பனை, மணல்காடு. இது பச்சை மீன். இந்த கல்வியங்காட்டு சந்தைக்கு பச்சை மீன் 1500. அப்போ இது 3 கொண்டு தான் வரும். காய போட்டா வரும். இது நாங்கள் 2500 கிளீன் துப்புரவா இதெல்லாம் கிளீன் பண்ணியிருக்கு. இது சும்மா ஹாட் வாட்டரில் அலசி போட்டு சமைக்க வேண்டிய இது. இந்த இது கிளீன் பண்ண சூடு நெடுந்தீவில் தான் நாங்கள் சூடு எடுக்கிறோம். தலை வெட்டின சூடு நெடுந்தீவு சூடு. இது பேர் நல்லா இப்படி காஞ்சிருக்கு பேர். இங்கே தேடி வருங்களப்ப எங்களுக்குன்ட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இங்கே
இப்படி தலையெல்லாம் பட்டு இருக்கிறபடியே கழிவு இல்லை. கழிவில்லை கழிவு கருவாடுகளை பார்க்க ஆசையாக கிடக்கு. அதே அது பாரு. இது பாரு அங்கே நடக்கும் அங்கே வேறு பாட்டு இங்கே வேறு இறால் இதில் ஒவ்வொரு சைஸாக கிடக்கு. நல்லா காய் இப்படி இருக்கு. அப்படியே அப்படியே பொட்டிச்சாலும் இது நல்லதான். இது நல்லா இருக்கும். இது இறாலை பாருங்க காக்கதீவில் தான் நாங்கள் எடுக்கிறது. இங்கே வேறு காக்கதீவு இருக்குல்ல இறாலுக்குள்ள காக்கதீவு இறால் பொன்னால இறால்லாம் சாப்பிட்றதே இல்லை. அந்த இறாலை காட்டும். இது ஒரு சைஸ் தம்பி. இது மீடியம் சைஸ். சரியா அந்த டைகர் என்று சொல்கிற இறால் ஒன்று இருக்குது. எம்போ அப்படியே வேறு ஒன்று எடுத்து காட்டும். இது நல்ல ஒரு பெரிய இறால். இது தனிச்சதையாக இருக்கும். இதுக்குள்ள ஆளுகள் வந்து என்ன விலை போகுது? இது விலை கூட. இது 1/2 கிலோ 4500 அந்த சின்ன கருவாடு கிலோ கிலோகளாயிரம் போடலாம். ஏன்னா ராலையெல்லாம் பொறுத்தளவுல காய வச்சு எடுக்க வந்து மற்றது இதுதான் இந்த உங்களோட பருத்தித்துறை நம்பர் 1 குவாலிட்டி உள்ள நெத்தலி. பருத்தித்துறையா பேர் நெத்தலியை பேர் நெத்தலியில் வடிவை பார்த்துது. இது வந்து கட்டாமேர கருவாடுகள்ல துண்டுகளா துண்டுகளோ நல்ல என்ன பண்ணி நடு துண்டுகளா தனி துண்டுகள் நல்லா இருக்கும். இதுகளில் எந்த ஒரு வேஸ்ட்டும் இல்லை, கழிவுகள் இல்லை. இது வந்து தம்பி சூரை மீன்ன்றது. இது வந்து சூரை என்று சொல்கிறது வளையாண்டு சிங்களத்தில் சொல்கிறது. இது இதுக்கெல்லாம் உப்பு போட்டு தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்க நல்லா இருக்கும். இது கனவா உப்பு தண்ணியில் துவச்சி போட்டு காய விடுறது என்ன இப்படி கனவா கருவாடு. இதில் உப்பு சேராது, நல்லா இருக்கும். உப்பு போட்டால் வெள்ளி அடிக்கும். அதனால் இதண்டாத இது இயற்கையாகவே இருக்குது. நல்லா காஞ்சி போயிருக்கு. நல்லா காஞ்சி போய் காற்று மாதிரி இருக்குது. இது 5 கிலோ 5.5 கிலோ போட்டால் தான் 1 கிலோ வரும். இதில் காய போய் இதுண்டு போய் வெயில் அதாவது இயால் வேறு தோலை கட்டி நெல்லிக்ரஸ். இது வந்து இந்த ஃபாதர் சிஸ்டராகவே மேக் பண்ணுறது. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இல்லை. அது மோர் மிளகா. நாங்கள் அதிகமாக மோர் மிளகா அங்கே வேலானே அங்காளி பக்கம் தான் எடுக்கிறது. இந்திய இந்த பேர் மன்னார் ஒடியல் கிடக்கு. இந்த ஒடியல் வந்து எந்த இது ஒரு தும்பும் இல்லை. இங்கே வேறு வட்டம் கிடக்கு. ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான் தங்கச்சி. அது வட்டமாக வட்டி கிடக்கு. இது நீட்டாச்சு 2000 ஒரு வட்டத்தையும் காட்டும். இந்த பேர் இது வட்டமாக வட்டி கிடக்கு. இதெல்லாம் பட்டி வட்டி ஆனால் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் துப்புரை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இறால் கூனியலோ இதை பேரும் இது வந்து எல்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸுகள் இதுகளுக்கு முழுவலுக்கு எல்லா இதுகளுக்கும் நிறைய அதிகமாக இந்த ஹோட்டல்காரர் வந்து கொடுப்பாங்க. அது என்னென்னா இதை டேஸ்ட் ஆக்கும். ரைஸுக்கு கூடுதலாக இது பாவிக்கிறது இதுதான் நல்லா இருக்கு. மற்றது இதை சொல்கிறது கிளறு. இது இந்த கருவா கிளறுன்னு சொல்கிறது. இதை பேரும் இது பெரிய கிளறு. இதே சிங்கள ஆக்கள் இங்கே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, தேடி கேட்பாங்க. வந்து ஒரு நாளைக்கு இதில் 20-30 கிலோ போகும். வியாபாரம் போகும். அங்கே வேறு திரியா பெரிய பேர் எங்களுக்கு தெரியாது. காய வைக்கிறது மண்ணுக்கு தாட்டு அப்படி இருக்கு. இதுலாம் கழிவுகள் ஒன்றும் இல்லை. சரி, கழிவு எல்லாம் எடுத்து அறிஞ்சு போட்டு தனி சதையை தான் போடுவாங்க. ஒரு மாதம் செல்லும் இதை போட்டு எடுக்கிறது. காய வச்சு எல்லாம் சரியாக நூதனமாக தான் போட்டு ஒத்தி எடுத்து எடுக்கும். அதோட இறால் கருவாடுகள் எல்லாம் பேக்கெட் அப்படியே இருக்குது. சைஸ்களுக்கு அது மாசி இவ்வளோ கட்டி முதல் காட்டினா தானே கட்டி அது டஸ்டாக இருக்குது. சின்ன எல்லா சைஸுகளையும் இருக்குது. 1 கிலோவிலேருந்து 100 கிராம் மட்டும் அடித்து வச்சுக்கிறோம். கேட்குறதுக்கு மாதிரி கொடுக்குறது. இது ஒடியல்மா இது வந்து புழுக்கொடியல்.
இது குழச்சி சாப்பிட்றேன் சீனி தேங்காய் பூ எல்லாம் மட்டும் குழச்சி சாப்பிட்றேன் தும்பும் போண்டும் இல்லை இது குழச்சி சாப்பிட்றேன் இது புழுக்கொடியல் மாதிரி ஒடியல்மா சமபோசா மாதிரி குழச்சி சாப்பிட்றேன் இது ஒடியல்மா இது கூழுக்கு மட்டும் இது கூழுக்கு இதெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் சாப்பிட்டு கொள்றதே என்ன இப்போ நான் காட்டின மீன்களுக்குள்ள முதல் ரேங்கில் இருக்கிற இது இது வந்து இந்த சூட மீன் சூட மீன் ஒத்த மாதிரி தான் இது சூட இல்லை இது தொண்டன்னு சொல்றது இது சரியான விலை இது கிழிச்சு காய கிழிச்சு காய போட்டுருக்கு கையால தான் கிழிப்பாங்க இப்படி சின்ன மீன் கிழிச்சு காய நல்ல எவ டேஸ்ட் இது முதல்ல 1800 வித்தாங்க இப்போ கொஞ்சம் வாரது இப்போ சீசன் இல்லை உப்பு பிரச்சனை உப்பு பிரச்சனை உண்மையிலுமே கருவாட்டுக்கு அதான் கருவாடு வந்து உப்பு இது பிரச்சனை எல்லா இடமும் இருக்காது கொழும்பு பக்கம் இது இல்லை இது இங்கே யாழ்ப்பாணம் மட்டும்தான் கடல்லாம் இருக்கு ஆனா உப்பு இல்லை பாத்தீங்களா இல்லா பண்ணா உப்பு இல்லை சீனியில் போட்டு 320 நல்ல பானி பினாட்டு இருக்குண்ணா பானி பினாடி பானி பினாட்டு அடைச்சோடியே இருக்குது அடைச்சபடி இருக்கு வந்து இது தம்பி நடுநீர் பினாட்டு இது நார்மல் பினாட்டு எந்த இது ஒரு காயம் இல்லை நல்ல இதாயிருக்கு மண்கண் ஒன்றும் இராது சாப்பிட்டு தான் எடுக்கிறவ பார்த்து எல்லாம் அடிக்கிறது வரும் முந்தி வந்து அந்த துண்டு துண்டா அப்படி சரியா வட்டி வட்டி வைப்பின மண் மேலே மட்டியங்கால் மட்டிய ஒரு துண்டு சாப்பிட மட்டியை பாருங்க இல்லை முன் மேலே இது மட்டி சரி ஆ மட்டி கருவாடு இதுதான் நான் தேடினேன் ஓ மட்டி கருவாடு இதில் தான் கொஞ்சம் கூட ஏன்னா ஒரு நெஞ்சு ஏறாது அது உடச்சி எடுக்கிறது எவ்வளவோ இது இது 2 ரூபாய்க்கு வரும் பொருள் இது இதுதான் காய வச்சு எடுக்க வேணும் ஓ நெத்தலியல்லையும் இவ்வளவு சின்ன சின்ன நெத்தலியல்லேருந்து எல்லாமே கருவாடு இருக்குது எல்லா வகையான கருவாடும் இருக்குது இதோட காரல் கருவாடு இது காரல் இது சூவா பாரு இதெல்லாம் பத்தியத்துக்கு ஏற்ற மீன் தான் இது சூபாரின்றது மீனே நல்ல மீன் டேஸ்ட்டு தான் இது காரல் ஆ கனவா காட்டியாச்சு கனவா காட்டியாச்சு இதான் அந்த கடல் கோழி இதுதான் கடல் இதான் கடல் கோழி உண்மையில இப்போ அரைவாசி மீன் பேர் எனக்கே தெரியாது அந்த கடல் கோழி அதெல்லாம் தெரியாது ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு தெரியாது அந்த தான் பார்க்குறேன் அது ஊறுகாய் ஓ அதில் ஃபுல்லாக ஊறுகாய் எல்லாம் ஊறுகாய் வடகம் வேப்பம்பூ வடகம் வாழைப்பூ இருக்கு ஆ எண்ணெயில் பூச்சி போட்டு பொரிக்க வேண்டியது என்ன சொல்றது இல்லாத கருவாடை இல்லை இல்லை உண்மையிலேயே இங்கே ஒரே இடத்துல வந்து எல்லா வகையான கருவாடையும் வாங்கி கொள்ளலாம் உண்மையிலுமே இலகுவான முறையில் வாங்கி கொள்ளலாம் எவ்வளவு தேவையோ அந்த லெவலில் பேக்கேஜ் இப்போ கொஞ்சமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சரி மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்து வாசம் உண்மையிலே பட் இப்போ இந்த பனங்கட்டி பதநீர் காலம் இது சின்ன சின்னது சாப்பிடு பாரு அவரும் ஒன்று சாப்பிடுவோம் அப்படியே தெரியுது அந்த ஒரிஜினல் பனங்கட்டி ஒரிஜினல் வாசத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிலோ என்ன இல்லையா கிலோ இப்போ நாங்கள் 35 ரூபா விற்கிறோம் கிலோ 35 ரூபா இல்லை குறையவங்க மார்க்கெட் ரெடியாக விற்கிறாங்களா ஆனால் அது மாவஞ்சி இருக்கு அது கரைஞ்சி போகும் கரைஞ்சு போகும் எவ்வளோ இந்த கல் மாதிரி இருக்கு அப்படியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு அங்கேயே ஒன்று பாருங்க மாதகள் கருவாடு இருக்கு முரல் கருவாடு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் மாதல் முரல் எடுத்துறீங்களா ஓ பிறகு கீரி மீன் என்ன கீரை மீன் சூட மங்கு எல்லாமே இருக்குது என்ன என்னது இருக்கு இது பூவாத்திருக்கேன்றது பூவாத்திருக்கு நான் இதான் நல்ல இதுலயும் இந்த ஒட்டு கழிவும் ஒரு கத்தரிக்காய் போட்டு சமைக்க அந்த மாதிரி ஓ நல்லா காய வச்சு தான் நாங்கள் இதண்டோம் அப்புறம் சனம் இதண்டுனாலே அதுக்காக நாங்கள் காய வச்சு கொடுப்போம் வடிவா காயாடி பழுதாக போயிடும் கிடக்காது அதான் அதுக்காக காய வச்சு தான் கொடுப்போம் எல்லாம் பதப்படுத்தி தான் கொடுப்போம் நல்லா எல்லா கருவாடும் சூப்பராக நல்ல முறையில் வாங்கி கொண்டு போய் இந்த விட்ட நாங்கள் கரைச்சல் படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறீங்க நான் இப்போ கட்டாப்பேர கருவாடு கருவாடும் பார்த்துறீங்க கட்டாப்பேர கருவாடு வாங்குவோம் அதோட பார்ப்போம் இது தம்பி பெம்புலின்றது இது இங்கத்தே மீன் இல்லை இது சிங்கள நாட்டுலாம் இருக்குது இது பொரிக்கிறதுக்கு நல்லதுன்னு
அதனால் அதை பொரிச்சா நல்ல வாசமாக இருக்கும். வாசமாக இருக்கும் என்ன வெம்புளி இது இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை. இது வெம்புளி என்று சொல்லுவோம். தரமானது. இந்த கருவாடை வேண்ட போகிறீங்க நீங்கள்? இதுதான் வாங்க போகிறேன். நல்லா கசம். பொட்டை பார்த்தீங்களா இப்படி ஒரு கத்திகாரங்களுக்கு ஓடும். இன்றைக்கு நானும் இப்போ கருவாட்டு வாசத்தோட தான் போகிறது பஸ் இல்லையா? வாசம் உடனே பார்த்தீங்கன்னா பேக்கிங் அடிச்சு இப்போ நாங்களும் உங்களுக்கு தேவையான கருவாடெல்லாம் வேண்டிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா வகையான கருவாடும் இதுதான் இவன் இந்த கடையின் அட்ரஸ் ஃபோன் நம்பரில் இருந்து முழுக்கவே இருக்குது பாருங்கள். பரணி ஸ்டோர் சத்திர சந்திக்கு வந்தீங்கன்னா சரியாண்ணா சரியோ வீட்டை வந்து முழுக்கையை பார்த்து வேண்டி கொள்ளலாம். இதுதான் கடை அண்ணா. இனி அப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டத்துக்கு போவோங்கண்ணா. ஒரு மாதிரி கருவாட்டு அலுவல் முடிஞ்சாச்சுண்ணா. இதில் வந்து பருத்தி துறவோட மிளகாய் மோர் மிளகாயிலேருந்து எல்லாமே இருக்குது. இதுலேயே முடியலுமா கூட்டுமான்னு சொல்லி அப்படியே நிறைய வகையான இதெல்லாம் இருக்குது. வெள்ளுப்பாய் இருக்குது. பார்த்தீங்கன்னா இனித்தான் முக்கியமாக பொருள் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்குது. நீங்களே சொல்லுங்க. பெரிய விஷயம் வந்து இல்லை. நாங்கள் பேக் கொஞ்சம் வாங்க போகிறோம். சின்னாக்களுக்குரிய புத்தக பேக். நாளைக்கு வந்து பள்ளிக்கூட விளையாட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு வந்து மகனோட படிக்கிற முழு பேருக்குமே புத்தகம் வாங்கி கொடுக்க போகிறோம். வாங்கி கொடுப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம். அதுதான் 2500 ரூபா பேக்கு. அதே துணியிலே அடிச்சிருக்காங்க. சரிதானே? அதே 2500 ரூபா. இது நாங்கள் விற்கிறது 2000. உங்களுக்கு கணக்கு எடுக்கிறபடியா குறைஞ்சி போடுறீங்க. 1200 ரூபா அப்படி தான். இதோட பண்ணுவாங்க. இதில் கலர் கலர் இருக்காங்க. தம்பி இந்த கலர் கடையில் எடுத்து போடுங்க. அந்த பார்க்குறது ஜிபியோட பார்க்குறது சொல்லுங்க. அங்கேயும் இருக்காடா இந்த பேக் குயிக்காக வரட்டும். நல்ல கலர் மற்ற பிராண்டு இல்லை. நல்லது. ஆஸ் இருக்குது. இதுவும் நல்ல கலர். ரெண்டு ப்ளூ வந்திருக்குண்ணா. ப்ளூவெல்லாம் நல்ல கலர். ப்ளூ நல்ல பேக்குக்கு கருப்பு ப்ளூ நல்ல கருப்பில் தாங்க அப்படியே ஒன்று இன்னொன்று. இன்னொன்று கருப்பில் தாங்க. அடிடாஸ். இப்போ வந்து என்ன பேக்கெல்லாம் வேண்டியாச்சுண்ணா. என்ன எல்லாம் சின்ன பிள்ளையர். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு தட்ட மனம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இது வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே நாங்கள் வேண்டிக்கிறோம். வெற்றி தோல்வியை சமமாக மதித்து வந்து முழு பிள்ளைகளுக்கும் வேண்டி கொடுத்துருக்குறோம். ஏன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அப்போ நாங்கள் இனி வந்து இருட்டுப்படுது வலிக்கிட போகிறோம். ஏன்னா நேரம் சென்று அப்புறம் அங்கெல்லாம் போகிறது கஷ்டம். இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போவோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.